வெல்கம் பேக் எவ்ரிஒன். நான் உங்க டிஜே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஜே ஹைஃபை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜம்ப் கிரியேட் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஜம்ப பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலா நீங்க இந்த ஜம்ப பார்த்தீங்க அப்படின்னா, மேரியோ இந்த மாதிரி ஒரு கேம்ஸ்ல பார்ப்பீங்க. இந்த ஜம்ப் இந்த இத பார்க்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அந்த இத எப்படி ரீகிரியேட் பண்றது நம்ம கேமுக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த தடவ பார்க்க போறோம். கைஸ் இதுக்காக நம்ம மொத்தம் 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போறோம். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜம்ப் ஹைட் அப்புறம் ஜம்ப் டைம் டூ பீக். அதாவது ஒரு டைம் டேக்கன் டூ பீக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ நேரத்தில அது ஹைட்ட ரீச் பண்ணும் அப்படிங்கிறதும், டைம் டேக்கன் டூ டிசென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ நேரம் கழிச்சு, எவ்வளோ நேரத்தில அது கீழ வருது அப்படிங்கிறது தான் 2ம். இதில பார்த்தீங்க அப்படின்னா 0.4ன்னு இருக்கும். அதாவது ரொம்ப மெதுவா தான் மேல போணும். ஒரு செகண்ட்ஸோ என்னது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாரி தான் நம்ம பார்க்க போறோம். இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப மெதுவா மேல போயிட்டு, வேகமா கீழ வரணும் அப்படிங்கிற மாரி நம்ம குடுத்துருக்கோம். இப்ப தான் நம்ம கால்குலேஷனே ஸ்டார்ட் பண்ண போறோம். இதான் இந்த கேமோட ஃபார்முலா. இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடியது தான் இந்த இதுக்கான ஃபார்முலா. இதுதான் கைஸ் ஜம்ப் வெலாசிட்டியோட ஃபார்முலா. கடைசியா மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் -1 வச்சு. ஏன்னு கேட்டீங்க அப்டின்னா, நம்மளோட கோடாட் என்ஜின் வந்து -1 வந்து மைனஸா தான் வந்து பாசிட்டிவ் அதாவது ஜம்ப் பண்ணணும் அப்டின்னா, நீங்க மைனஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஜம்ப் வெலாசிட்டி வந்து நம்ம மைனஸ்ல தான் குடுத்துருக்கோம். ஸோ, இது நமக்கு வந்து மைனஸ்ல தேவைப்படும். அதுக்காக வந்து நம்ம கடைசியா அது மைனஸ் பண்றோம். இதுதான் ஜம்ப் கிராவிட்டியோட ஃபார்முலா. அதே மாரி தான் இதையும் வந்து -1 வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஜம்ப் டைம் பீக் இருக்கு பார்த்தீங்களா? அதே மாரி டைம் டைம் டூ டிசென்ட் போட்டீங்க அப்டின்னா, அதுதான் வந்து ஃபால் கிராவிட்டி. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கேரக்டர் ஜம்ப் பண்ணும்போது ஜம்ப் கிராவிட்டியையும், கீழ வரும்போது ஃபால் கிராவிட்டியும் யூஸ் பண்றோம். ஓகே கைஸ் இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, கிராவிட்டின்னு வந்து நம்மளோட இன்பில்ட்டான கிராவிட்டிய நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. நம்மளோட இன்பில்ட்டான கிராவிட்டி பார்த்தீங்க அப்டின்னா 9.81. ஸோ நம்ம அந்த கிராவிட்டிய யூஸ் பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம புது கிராவிட்டி இது பண்ண போறோம். அது வந்து நமக்கு வந்து ஜம்ப் பண்ணும்போது ஒரு கிராவிட்டியும், கீழ இறங்கும்போது இன்னொரு கிராவிட்டியும் இருக்குங்கிறனால, போய் வந்து 0 இருந்துச்சு அப்டின்னா, ரிட்டர்ன் ஜம்ப் வெலாசிட்டி. அதே மாரி ஒருவேளை இல்ல அப்டின்னா, ரிட்டர்ன் ஃபால் கிராவிட்டி. இங்கேயும் ஒரு மிஸ்டேக். கிராவிட்டிய தானே நம்ம கெட் பண்றோம். அதனால கிராவிட்டி தான் இந்த இடத்துல வரணும். அதே மாரி இந்த இடத்துல நமக்கு வந்து இது பண்ணக்கூடாது. நார்மலாவே இருக்கிற மாரி. ஒவ்வொரு ஃப்ரேமும் கால் பண்ற மாரி நம்ம வச்சுக்க போறோம். இந்த இத ஒய்ன்னு கிராவிட்டி இன்டு டெல்டா. டெல்டா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கேரக்டர் வந்து ரொம்ப வேகமா இருந்துறக்கூடாது. இப்போ உங்களோட பிசி வந்து ரொம்ப ஹையர் எண்ட் அப்படின்னா, உங்களோடது வந்து ரொம்ப வேகமா இருக்கும். அதே நீங்க அம்மா லேப்டாப்ல நீங்க கேம் ரெடி பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாரி இருக்கும். நமக்கு கேம பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்துலயும் ஒரே மாரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து டெல்டாவ ஆட் பண்றோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜம்ப் இத பார்த்தீங்கன்னா, நார்மல் ஜம்ப் வெலாசிட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஜம்ப் வெலாசிட்டி நம்ம ஏற்கனவே இப்ப கிரியேட் பண்ணோம் இல்லையா? இந்த ஜம்ப் வெலாசிட்டி யூஸ் பண்ணணும். ஓகே கைஸ். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கேரக்டர் வந்து பயங்கரமா ஜம்ப் பண்ணும். காரணம் நம்ம கேரக்டர் வந்து பயங்கரமா ஜம்ப் பண்றான். பார்த்தீங்க அப்டின்னா, ஜம்ப் ஹைட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். காரணம் என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த இடத்துல ஜம்ப் ஹைட்ட கன்னா பின்னான்னு வச்சுருக்கோம். நம்ம கேரக்டரோட பிக்சல் சைஸ் பார்த்தீங்க அப்டின்னா, 18x18. ஸோ, நான் வந்து இந்த இடத்துல ஒரு 42 வச்சுக்கிறேன். இதான் கைஸ் வந்து 36 குடுத்தேன் அப்டின்னா, இந்த இடத்துக்கு தான் வரும். ஸோ, நான் அதனால தான் 42 குடுத்தேன். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கேரக்டர் ஜம்ப் பண்ணது கொஞ்சம் இதா ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, மேல போகும்போது மெதுவா போவான். கீழ இறங்கும்போது மிக வேகமா வருவான். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நார்மலா ஒரு பிளாட்ஃபார்மர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான். ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஒருவேள உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ் இதே மாரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் திஸ் இஸ் யுவர் டிஜே அண்ட் யூ ஆர் வாட்சிங் டிஜே ஹை-ஃபை.